இன்னைக்கு நம்ம கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன சல்யூட் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொலை நடந்திருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அந்த கொலை யார் பண்ணது அப்படிங்கிறது போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக ஒரு அக்யூஸ்ட இவங்களா ரெடி பண்ணி அதுக்கான சாட்சியத்தை எல்லாம் ரெடி பண்ணி விட்டுறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல இருக்கிற முக்கியமான கொலைகாரன் யாரு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு முயற்சியை எடுக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டு போற நம்ம ஹீரோக்கு காத்திருக்கிற பயங்கரமான ட்விஸ்ட். அதுலயும் நம்ம அக்யூஸ்ட் இருக்காம பாருங்க, நம்ம ஹீரோக்கு ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாரு பாருங்க. ஹீரோ மண்டை மூளை எல்லாம் வெடிச்சு போற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருவாரு. ஸோ அது என்ன ஏதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு டிராபிக்ல கார்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவரை சுத்தி ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஷனுக்கு எதிரில் காரை பார்க் பண்ணிட்டு அங்க இருக்க ஸ்டேஷனுக்கு போறாரு. உள்ள இருக்கிற ஏட்டுக்கிட்ட எஸ்ஐ இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. எஸ்ஐ வெளியே போயிருக்காருப்பா, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு ஏதோ மூணாம் மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இதே ஸ்டேஷன்ல முன்னாடி எஸ்ஐயா இருந்தானா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் ஏஞ்சி நம்ம ஹீரோக்கு சல்யூட்டை வைக்கிறாங்க. என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நான் லீவ்ல இருக்கிறேன், அதாவது மார்டின் ஷீபா இந்த ரெண்டு பேரோட கொலை கேஸ்க்கான ஃபைலை நான் செக் பண்ணணும், அது நான் டியூட்டில இருக்கும்போது நடந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சந்திரபாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவன் மேல வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா ஏதோ வண்டியை வந்துட்டு ராங்கா ஓட்டினதாக அது ஒரு கேஸ் இருக்கு. மொத்தமா இந்த 3 ஃபைலுக்கான டீட்டெயில் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஏட்டு இவங்களா போயிட்டு அந்த ஃபைலை தேடுற மாதிரி போறாங்க. என்னையா இது, இவர் வேற லீவ்ல இருக்கிறேன்னு சொல்றாரு, என்ன தப்பு பண்ணிட்டு லீவ்ல இருக்காருன்னு தெரியல, சார் வேற இல்ல, ஒண்ணு பண்ணுவையா, சார் வர வரைக்கும் நாம சும்மா தேடுற மாதிரி தேடுவோம், அவர் கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசி கட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை உள்ள வெயிட் பண்ண சொல்றாங்க. அவர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் போய் தேடிக்கிட்டு இருந்தா அந்த போலீஸ்காரில் ஒருத்தர் வந்து, சார் டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எது வேணா, நான் முன்னாடி இருக்கிற கடையில் போயிட்டு சிக்கன் பப்ஸ் இருக்கு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்போ ஏற்கனவே போட்டுட்டு இருந்த அந்த கடையில் அவர் இறந்து போயிட்டாரு சார், அவர் பையன் தான் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டு அதை வந்து டீ கடையை மாத்திட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரின்னு அங்க போறாரு நம்ம ஹீரோவும். அங்க இருக்கிற ஆளுகிட்ட டீயும் கேட்கிறாரு. அவரும் கொடுக்குறாரு. முகத்தை பார்க்காம பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்களா சார்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன், அப்பா எப்படியா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க சொல்லிட்டு அங்க இருக்கிற அவங்க பையனும் சொல்றாரு. நம்ம ஹீரோவை காசெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வராரு. ஃபைல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கும்போது, சார் உங்களுக்கு தெரியாதா, இங்க ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு சார், இந்த மூல முக்கட்டுல அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்களால கண்டுபிடிக்க முடியல, நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்தோம், கிடைக்கல சார் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க பொய்ய சொல்றாங்க தேடாமலே. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும், இந்த ஸ்டேஷன்ல எந்த இடத்துல எந்த ஃபைல் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குள்ள வெளியே ஒரு புல்லட் சத்தம். யாருன்னு பார்த்தா இப்ப கரண்ட்ல இருக்கிற எஸ்ஐ மகேஷ்ங்கிறவர் தான் அந்த இடத்துக்கு வராரு. உள்ள வந்தோடனே எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் திரும்பி அவரை பாக்குறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த எஸ்ஐ பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே நம்ம ஹீரோவும், லீவ்ல இருக்கிற எஸ்ஐக்கு சல்யூட் அடிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ மகேஷ் கிட்ட கேட்க, சார் இது போலீஸ்காரங்க அடிக்கிற சல்யூட் கிடையாது சார், உங்களுக்காக அடிக்கிற சல்யூட் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. வெளியே அந்த புல்லட் இருக்கு, அவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த புல்லட் அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த வண்டியை போயிட்டு நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அப்புறம் இந்த வண்டி என் கைக்கு வந்துருச்சு சார் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிட்டு இருக்க. இப்ப வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் போகுது. சோ நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில அப்படி என்ன இந்த கேஸை விசாரிக்கிற அளவுக்கு நடந்துச்சு அப்படிங்கறத இங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற மாறன் சொல்லிட்டு ஒரு ஏட்டும் ரெண்டு பேரும் இதே புல்லட்ல 2 வீலர்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதுவும் நீட்டா ஸ்க்ரூ டிரைவ் மாதிரி இருக்கு. அதுல வந்து ஏதோ ஒரு ரத்த கரைகள்லாம் டச் பண்ணி, அதுவும் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் மேட்ச் ஆகாத அளவுக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டு ஏதோ பர்ஃபெக்டா ஒரு இடத்துல அந்த ஒரு டூல்ஸா வைக்கிறாங்க. ஏதோ ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மட்டும் நமக்கு தெரிய வருது. அங்கிருந்து அப்படியே மேலே ஏறி திரும்ப வராங்க. அப்படி வரும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் முரளி, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் அங்க இருக்கிற ஏட்டையும் பாத்துறாங்க. சார் என்ன சார் இந்த பக்கம் வண்டி ஏதாவது ரிப்பேரா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, வண்டிலாம் எதுவும் ரிப்பேர் இல்லப்பா, என்னோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, தேடிக்கிட்டு வந்தோம், மற்றபடி இதுல நீ கிளம்பு அப்படின்னு அவனை அங்கிருந்து விரட்டலான்னு பாக்குறாங்க. வவால் ஏதோ பிடிச்சி வச்சிருக்கான, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எடுத்துட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் வேண்டாம், வெளியே வர்றான்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க. சோ இவன் பார்த்ததுல நம்ம போலீஸ்காரங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பக்கத்துல பயமா இருக்கு. அதே நேரத்துல இங்க பார்த்த முரளி இருக்கான் இல்லையா, அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு கல்லு சாப்பிட்டுட்டு இருக்கான். அடிக்கடி இந்த மாதிரி அவன் குடிக்கிறது வழக்கம். ஸோ அந்த இடத்துல போலீஸ்காரங்க போயிட்டு இந்த முரளியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் காமிச்சாங்க இல்லையா, அவனை பத்தி தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து குடிச்சிட்டு போய் தான் அந்த மார்டின் ஷீபாவை கொலை பண்ணிட்டானா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சார் அவனுக்குன்னு அப்பா அம்மாலாம் கிடையாது சார், அவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான், அந்த தங்கச்சிக்காக கல்யாணம் பண்றதாக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான் சார், அதுக்காக மார்டின் சார் ஏதோ கொஞ்சம் பணம் தர்றதா சொல்லியிருந்தாரு, அதுக்காக பார்க்க போறதா சொல்லிட்டு கடைசி
கடைசியாக போனோம் சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இவன்லயும் மிரட்டுறாங்க நம்ம போலீஸ்காரங்க. நீ ஏதோ கல்லில் ஏதோ ரசாயனம் இதெல்லாம் கலக்குறியாமே அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் இவனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதோட கட் பண்ண இந்த பக்கத்துல ஏட்டு மாறனை காமிக்கிறாங்க. ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஏதோ சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஒரு பைய ஒன்று வெளியே தூக்கிப்பட்டு இந்த பக்கம் போறாரு. ஏதோ ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது. அங்க இருந்து பார்த்தா திரும்ப கார் எடுத்துட்டு ஜீப் நைட் டைம்ல காமிக்கிறாங்க. சில ட்ரெஸ் சில முக்கியமான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த புல்லட்ல வழக்கம் போல வேலைக்கு வராரு. ஸோ வேலைக்கு வந்தப்ப எங்க கட்சி மீட்டிங்ல நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஒரே கூட்டமா கூடி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மேடையில பேசுறவரோ மார்டின் ஷீபா கொலைகேஸ்ல இந்த போலீஸ்காரங்க இதுவரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல, அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் கிளின்னு கிளிக்கிறாங்க. இதனாலே போலீஸ்காரங்களுக்கு எதிர்த்து நிறைய பேர் அங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்டூடெண்ட்டுங்க. ஏன்னா இறந்து போனவ அந்த ஷீபாவும் மார்டினும் ஒரு காலேஜில் இருக்கிற ப்ரொஃபசர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் ரொம்பவே வைலன்ஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோவும் உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க ஒருத்தர் டிஎஸ்பி உட்காந்துருக்காரு. பேர் அரவிந்த் கருணாகரன். அவரை வந்துட்டு ஒரு ஆளு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறார். இந்த கேஸை நீங்க இது வரைக்குமே கண்டுபிடிக்கல, நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இதே கேள்வியே ஒரு பக்கம் அங்க இருக்கிற அரசியல்வாதி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள், சார் டிஎஸ்பி வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா டிஎஸ்பியை வந்துட்டு இங்க இருக்கிற கூட்ட நெரிசல யாரை சட்டையெல்லாம் முடிச்சிருக்காங்க. அவளும் அரசியல்ல பெரிய புள்ளியா இருக்கிறாங்க. ஸோ அவளோட டீட்டெயில் எடுத்துட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கட்சி ஆபீஸ்ல தான் சார் அவனுங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறாரு. அங்க இருக்கிற ஏட்டும் நம்ம ஹீரோவும் உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு நேரம் அங்க போறாரு. அங்க இருக்கிற 2 அக்யூஸ்டுகளை போட்டு சர மாதிரியே அடிக்கிறாரு. அட்டின்னா அடி, அந்த அளவுக்கு அடி. போலீஸ் அடி எப்படி இருக்கும் தெரியுமில்ல அப்படின்னு மிரட்டமா ஆரம்பிக்கிறாரு. இது ஒண்ணு நீ டிஎஸ்பி மேல கையை வச்சதுக்காக இல்லடா, என் அண்ணன் மேல கையை வச்சதுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் டிஎஸ்பி நம்ம ஹீரோவோட அண்ணன் தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல டிஎஸ்பி வீட்டில் இருக்கிற அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாள். ஸோ அதுக்காக எல்லாருமே கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க வந்தோடனே இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் எல்லாருமே போயிட்டு ஒரு ரூம்ல தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஹையர் ஆபீஸ்ல இருந்து போன் இந்த கேஸை முடிக்க சொல்லிதான். அதே நேரத்தில் இந்த கேஸோட ஸ்டோரி என்னையா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம டிஎஸ்பி கேட்கும்போது தான் இந்த கேஸை பத்தின விஷயங்களை சொல்ல வராங்க. மார்டின் ஷீபா இவங்க 2 பேருமே கொல்லப்பட்ட அன்னைக்கு தான் நம்ம ஆட்டோ டிரைவர் முரளி வந்துட்டு போயிருக்கிறான். எதுக்காக அப்படின்னா அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கொடுக்கறதா முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அந்த பணத்தை நீங்க தாங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம் இப்ப நாளைக்கு ஃபிக்ஸ் ஆக போகுது, அதுக்காக செலவெல்லாம் இருக்கு, உங்களை நம்பி தான் நான் இவ்வளவு நல்லா கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு வாக்குவாதம். பதிலுக்கு மார்டினோ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணத்தை பார்க்கலான்னு தான் சொன்னேனே தவிர கொடுக்குறேன்னு எந்த ஒரு உறுதியை நான் உங்ககிட்ட அன்னைக்கு நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு முரளி எட்டி உதைக்கிறாரு மார்டினை. அடிச்சதுல மார்டின் நிலத்தடு மாதிரி கீழே விழ அதே நேரத்தில் முரளி வச்சிருந்த ஷார்ப்பான ஸ்க்ரூ டிரைவரான அந்த ஆயுதத்தால மார்டினோட நெஞ்சில சரமறையா குத்த ஆரம்பிச்சார். சத்தத்தை கேட்டுதான் மார்டினோட வைஃப் ஷீபாவும் அங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முரளி தான் மறைச்சு வச்சிருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து மார்டின் வைஃப் ஷீபாவோட கண்ணிலேயே அடிச்சிட்டாரு. அதுலயே அவங்க மயக்கடைஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. வெறி தாங்க முடியாம முரளி திரும்பவும் மார்டினோட நெஞ்சில அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல சரமறையா குத்த ஆரம்பிச்சிட்டாரு. குத்தந்துல அவரு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் முரளி சும்மா இல்லாம திரும்பவும் அவங்க ஒய்ஃபோட நெஞ்சிலையும் அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல குத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதுல தான் இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேரோட சடலத்தையும் அங்க இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு புதைச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இறந்து போன பூனையோட நாத்தம் 2-3 நாளா ஹெவியா அடிச்சதால இங்க எந்த ஒரு டெத்து நடக்கல, அவங்க 2 பேருமே காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு விசாரிக்கும் போதுதான் இந்த கொலை நடந்திருக்கிறதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு இந்த கேஸோட ஃபைல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முரளிங்கிறவன் இறந்து போன மார்டினோட போனையும் முக்கியமான எவிடன்ஸ் தடயங்கள் எல்லாமே எரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் அந்த கேஸை பத்தின படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் இல்லையே அவன் ரொம்ப நல்லவன், முரளி இது பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அவங்ககிட்ட நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கினப்போ பணம் கேட்டது உண்மை, நான் போயிட்டு பிரச்சனை பண்ணது உண்மை, ஆனா மற்றபடி நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அக்யூஸ்ட் எப்ப வேணாலும் தான் தப்பிக்கிறதுக்காக எந்த மாதிரி வேணாலும் வேஷம் போடுவான், அதை நம்ம நம்ப கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸுக்கு எதிராக வேற எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. ஊர்ல விசாரிச்சதுக்கு மார்டின் கிட்ட அதிகமான பணம் கேட்டு பிரச்சனை பண்ணது இந்த முரளி மட்டும்தானு நம்ம டிஎஸ்பி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ மார்டின் வந்துட்டு காலேஜில் வேலை பார்க்கும்போது ஒரு பையனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் மார்டின் மேல கொஞ்சம் கொலைவெறியில தான் இருந்திருக்கிறான், அவன் கூட இந்த தப்பை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான என்ன எவிடன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் டிஎஸ்பியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அண்ணன் பொண்ணு கூடயும் பையன் கூடயும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்துட்டு அண்ணங்கார திரும்பவும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோவும் அண்ணன் கிட்ட, அண்ணன் நீங்க தானே என்னோட ரோல்
மாடல். நான் போலீஸ்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம் தான், நேர்மையான ஒரு போலீஸ்காரனா இருக்கணுங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கட்டியிருக்காரு. அப்ப வந்துட்டு நம்ம அண்ணங்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் உன்ன மாதிரி தான்ப்பா டியூட்டில ஜாயின் பண்ணப்ப வெறப்பா நின்றுட்டு இருந்தேன். ஆனா அதே மாதிரி திடீர்னு ஒரு கொலை கேஸ் ஒன்று நடந்தது. கொலை பண்ணவன் கத்தி எடுத்துட்டு போய் கடல்ல போட்டான். அதுக்காக கொலை பண்ண ஆயுதம் எங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸையே கோர்ட்ல நிக்காம போச்சு. அதனால எனக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன தூக்கி டிராபிக் போலீஸா மாத்திட்டாங்க. அப்போ கரண்ட்ல இருந்த எஸ்ஐ என்கிட்ட சொன்னாங்க, அந்த கத்தி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கத்தியை வச்சு இந்த கேஸை ஃபைல் பண்ணி முடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப நான் நேர்மையா இருக்கிறதால அதை நான் கேட்கல. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவம், சில முடிக்க முடியாத கேஸுகளை இப்படிதான் முடிச்சாகணும். ஏன்னா கொலைகாரன் அவனோட மைண்டை நம்ம டைவர்ட் பண்ணிட்டு அவன் எங்க இருப்பான், எப்படி செஞ்சிருப்பான்னு நம்மளால முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்க முடியாது. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு அண்ணங்காரன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஏதோ கார் வாங்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அண்ணன் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் தெரியும் குற்றவாளி ஆட்டோ டிரைவரான முரளி மட்டும் கிடையாது அப்படின்னு. சில மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ரூம் கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அன்னிக்காரங்க தான். இந்த மாதிரி அண்ணன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சாரு. ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் போல இருக்கு, போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணனோட போன் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க அன்னிக்காரங்க. அதையும் பார்த்துட்டு சரி அண்ணனை எழுப்ப வேண்டாம், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கார் டிரைவரையும் வர வச்சுட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு. எங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் முரளி இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு தான். அங்க போயிட்டு தான் நிக்கிறாங்க. கூட ஒரு 4 போலீஸ் இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாரும் போயிட்டு நம்ம ஹீரோவை தான் அனுப்பிச்சுறாங்க, போயிட்டு அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு. நம்ம ஹீரோவும் போயிட்டு நேரா கதவு தட்டுறாரு. ஆட்டோ டிரைவர் முரளி இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கச்சி தான் கதவையும் திறக்கிறாங்க. எங்க உங்க அண்ணன் கொஞ்சம் வர சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி பேசணுங்கிற மாதிரி தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்குன்னா அவன் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுப்பானா, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருக்கும் முரளிக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவனும் வெளியே வரான். அங்க இருந்து கூப்பிட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் கார் கிட்ட கூப்பிட்டு வந்து அவனை பிடிச்சி தரன்னு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்தில் அவங்க தங்கச்சி எங்க அண்ணனை எங்க கூட்டிட்டு போறீங்க விடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. இருந்தாலும் விடுற மாதிரி தெரியல. இங்க இருக்கிற முரளிய கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு நேரா இந்த மார்டின் ஷீபா இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு கூட்டு வராங்க. அங்க கூட்டு வந்து இவனையும் அடிச்சு இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல பதிவு பண்ணி அங்க இருக்கிற எவிடன்ஸா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் ஆட்டோ டிரைவர் முரளி இறந்து போன மார்டின் ஷீபாவோட கொலை கேஸ்ல லிங்க் பண்ணி விட்டு இருப்பாங்க. இப்ப ஸ்டேஷன்ல கூட்டு போய் அவனை கஸ்டடியிலையும் வச்சுட்டாங்க. அவங்கிட்ட இந்த கொலையை எங்க பண்ண எப்படி பண்ணு அடிச்சு அவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. வாக்குமூலம் வாங்குறது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த நாள் காலையில இந்த கொலைகாரன் வந்துட்டு கொலை பண்ண டூல்ஸ் இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லதால அந்த இடத்துல போலீஸ்காரங்க எல்லாருக்கும் பொதுமக்கள் எல்லாருமே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அக்யூஸ்டா அங்கேயே கூட்டு போயிட்டு இந்த போலீஸ்காரங்க எந்த இடத்த வச்சிருப்பான், எந்த இடத்த டிஸ்போஸ் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ்காரங்க மறைச்சு வச்சிருந்த அதே வெப்பன்ஸ் தான் நம்ம போலீஸ்காரங்களே எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் இதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தப்பு பண்ணாத குற்றவாளியை இப்படியா தண்டிக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ஆட்டோ டிரைவர் முரளி இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேஸை நம்ம தலையில விடிக்க போறானுங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த கைதி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு கார் எடுக்கிறதா அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பார். அதனால அண்ணனே கூட்டிட்டு போயிட்டு புதுசா நம்ம ஹீரோ அண்ணன் கையால ஒரு காரையும் வாங்கிக்கிறாரு. வாங்கி அண்ணனே ஓட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கும் போதே அண்ணக்காரனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான போன் கால் வருது. இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இந்த தப்புக்கு உடந்தையா இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் தனியா ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா அங்க இருக்கிற எஸ்ஐ ஒருத்தர் இந்த மாதிரி நேத்து வந்துட்டு வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவா ஒரு கேஸ் ஒன்று பிடிச்சேன் சார். அவங்கிட்ட நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே முன்னுக்கும் பின்னமா பதில் சொல்லிட்டு இருந்தான். அதனாலே அவன் மேல எனக்கு பயங்கரமான சந்தேகம். சரிடான்னு சொல்லிட்டு அவனை கார்ல இருந்து இறங்க சொல்லிட்டு காரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காரே வந்துட்டு திருட்டு காரு அப்படிங்கிறதையும். அந்த கார் டிக்கிக்கு பின்னாடி திறந்து காட்டும் போது இந்த பெப்பர் ஃப்ரேவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு போன் இருந்தது. இந்த போன் யாரோடதுன்னா இறந்து போன மார்டின் ஷீபாவோட இவங்களோட போனு தான். அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு சார். அது மட்டும் இல்லாம அந்த போன்ல இவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. அவனோட லைசன்ஸ் எல்லாம் நான் வாங்கி பார்த்தேன். அதுல சந்திரபாண்டியன் சொல்லிட்டு தான் இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரியும் இங்க இருக்கிற எஸ்ஐ அங்க இருக்கிற டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வேற எதுவும் பண்ணல சார், ரேஷ் டிரைவிங் சொல்லிட்டு கேஸை மட்டும் போட்டுட்டு அவன்கிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்காம அமுச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எஸ்ஐ சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கர வெறி. ஒரு அக்யூஸ்டா கண்ணுக்கு எதிராக நீங்க பிடிச்சிருக்கீங்க விட்டுட்டேன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க இருக்கிற டிஎஸ்பி வேற என்ன பண்ண சொல்ற, இந்த கேஸுக்கான குற்றத்தை அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் முரளி அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம மட்டும் இந்த கேஸை கையில் எடுத்து குற்றவாளி அவன் இல்ல இவன் தான் சொல்லி நம்ம கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணாலும் தண்டனை நமக்கு தான். ஏன்னா நாம தான் இந்த குற்றத்தை மாத்தி இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நம்மளோட யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம ஜெயில் தண்டனை வேற அனுபவிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ணோம், அதை ஃபர்ஸ்ட் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் எல்லாரையும் சொல்லிட்டு என்ன ஏன் சேர்க்குறீங்க, வலுக்கட்டாயமா தான் நீங்க என்ன பண்ண வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்பவும் அங்க இருக்கிற எஸ்ஐ இதை ஒரே ஆளா நீயா முடிவு பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையை தோட விட்டுருவோம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட எல்லாரும் சொல்றாங்க இந்த கேஸை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்க வேணாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி
குற்றவாளியானது ஆட்டோ டிரைவர் முரளி மட்டுமா தவிர அந்த சந்திரபாண்டியும் கிடையாது. சந்திரபாண்டியங்கிற ஆளு யாரோ ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரும்பவும் நம்ம ஹீரோ அண்ணன் கிட்டயே இது ரொம்ப தப்பு, அநியாயமா ஒரு நிரபராதிய குற்றவாளியா சொல்லி நம்ம கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் அவன் ஜெயில இருந்து வெளியே வரட்டும், அவன் தங்கச்சிக்கு அவனுக்கு ஏதாவது நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பயங்கரமான வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. அண்ணங்கார ஒரு பட்டத்துல கடுப்பு ஏறி அந்த போன் ஒண்ணு கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த போனை கீழே போட்டு உடனே உடைச்சிட்டு உன்னால முடிஞ்சா அந்த கேஸை போயிட்டு கண்டுபிடலாம் போடா அப்படின்னு சொல்லி திட்டமா ஆரம்பிச்சிடறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து அப்படியே ஏஞ்சி கிளம்பிடுறாரு. அந்த கேஸை பத்தின நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு, தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஐஜி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ இந்த கேஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளி அவன் கிடையாது, சந்திரபாண்டிங்கிற ஒருத்தவன் தான் குற்றவாளி, சோ அவன் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு இந்த கேஸை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாதுப்பா, ஏன்னா இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அது இல்லாம இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் தானே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, சோ பிரச்சனை எல்லாருக்கும் தான் புரிஞ்சுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற ஐஜி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அண்ணங்காரன் சரியா வராரு. ஆயுசு நூறியா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்ட உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை கிளம்ப சொல்றாங்க. அவரும் அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரம் வராரு. திரும்ப ஒரு ஃபோன் கால் உள்ள வைப்பான்னு ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட ஃபேமிலியோட இங்க வந்திருக்காங்களாம் சுத்தி பார்க்கறதுக்காக, அவங்களுக்காக பாடி கடை நீ இப்போ எல்லா இடத்தையும் சுத்தி காட்டு, குறிப்பா அவங்களுக்கு சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அங்க அனுப்புறாங்க. ஸோ அந்த போலீஸ்காரங்களோட ஃபேமிலி அங்க வராங்க, நிறைய இடத்துல சுத்தி பார்க்கறாங்க. நம்ம ஹீரோ தான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையனுக்கு டாய்லெட் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவா அந்த பக்கமா போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களோ ஏன் என் பையனுக்கு பாதுகாப்பா நீங்க தானே வந்தீங்க, நீங்க தான் கூட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா அடிமட்ட ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப நம்ம ஹீரோவுக்கே போனை போட்டு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அனுப்புறாங்க. சார் டிரைவர் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஏயா உனக்கு கார் ஓட்ட தெரியாது, கார் எல்லாம் வாங்கி இருக்கிற, டிரைவர் இருந்தா தான் போவீங்களோ அப்படின்னு திட்டமா ஆரம்பிக்கிறாரு அங்க இருக்கிற ஐஜி. அதே நேரத்தில் இந்த கொலைக்கு தப்பு பண்ண உடந்தையா இருந்த எல்லா போலீஸ்காரங்களும் வாக்கி டாக்கில இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் காரை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவே ஒரு 5 வருஷத்துக்கு சம்பளம் இல்லாம லீவு வேணும் அப்படிங்கிற மாதிரி மேல் இடத்துக்கு மெயில் பண்ணிட்டாரு. லீவும் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஊர்லயே இல்லாம வெளியே தான் இருக்கிறாரு. லா காலேஜ்ல ஹைதராபாத்ல ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இப்ப ஏதோ லா காலேஜ்ல தான் நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காங்க. சோ அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோக்கு இப்ப லவ் ஆயிடுது. சோ அடிக்கடி நம்ம ஹீரோக்கு அண்ணங்காரனோட பொண்ணு ஒண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ எடுக்க மாட்டாங்க. ஹீரோயின் எடுத்து பேசு, எத்தனை தடவை அவளுக்கு கால் பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ பேரு மல்லு. இருந்தாலும் நம்ம ஹீரோ எடுக்கிறது இல்ல. கடைசியா ஒரு தடவை நீ எடுத்து பேசு, என்னன்னாலும் பாத்துக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் அட்டன் பண்றாரு. சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்தாண்ட சித்தப்பா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சித்தப்பா, நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிமா பாக்குறேன் அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த போனு அண்ணன் கைக்கு போகுது. சோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா ஹீரோவோட அண்ணன் நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தாண்டா பேசுறேன், கல்யாண வேலைகள்லாம் நிறைய இருக்கு, என்னால ஒண்டி அலைய முடியாது, சீக்கிரமா கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி கிட்ட பேசுறாங்க. வரும்போது என் கூட ஒரு பொண்ணு வரும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கூட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கே கூட்டு போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்னடா இது பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இல்ல இந்த மாதிரி நான் படிக்கிற இடத்துல என் கூட படிச்ச பொண்ணு, அதனால லவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட நம்ம ஹீரோவும் திரும்ப போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை டாக்கில ஏதோ ஒரு கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோவும் இதுதான் நான் இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு பூனே அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க, சோ பிடிச்சி பண்ணதால அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ என்னைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றியோ அன்னைக்கு நான் வந்து நம்ம போயிட்டு பொண்ணு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணகாரன் சொல்லிடுறாரு. இப்போ ஏதோ அடுத்த நாள் கல்யாண பொண்ணுக்கு ஏதோ நகை ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுமா, அதுக்காக ஷாப்பிங் போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் போறாங்க. அங்க இருக்கிற ஷாப்பிங் மால்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு நம்ம ஹீரோ. இந்த பொண்ணு யாரு அப்படின்னா ஆட்டோ டிரைவர் முரளி இருக்காரு இல்லையா, அவங்களோட தங்கச்சி தான். சோ இப்போ அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. சோ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏன்னா என் அண்ணனை தான் இந்த கேஸ்ல சம்மந்தமே இல்லாம பிடிச்சி போட்டீங்க, கடைசி வரைக்கும் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நாளைக்கு அதுதான் கோர்ட்ல தீர்ப்பு, அது தெரியுமா உங்களுக்கு? எங்க அண்ணனுக்கு அப்புறம் நான் செத்துடலாம் சொல்லி தான் முடிவு பண்ணேன், சாகிறதுக்கான தைரியம் எங்களுக்கு இல்ல, வாழணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்களே ஏழைங்க, அதனாலதான் இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முரளியோட தங்கச்சின்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா எனக்கு இந்த வேலையும் போயிடும், என்னால நிம்மதியா இருக்க முடியாது, தயவு செஞ்சு இங்க எதுவும் பேச வேண்டாம் போயிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டதுல இருந்து மனசு ரொம்ப உடஞ்சு போகுது. அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஜெயில இருக்கிற அந்த முரளி இருக்கான் இல்லையா, ஆட்டோ டிரைவர் முரளி, அவனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்க இருக்கிற ஹையர் ஆபீசர்லாம் பர்மிஷன் வாங்கி தான் இன்னைக்கு அவரை சந்திக்க போறாரு. முரளி வராங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே பேசல.
ஆனா முரளி மட்டும்தான் பேசுறான். நீங்க இந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கோ மெடலுக்காகவோ ப்ரொமோஷனுக்காகவோ எதை வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா இது எல்லாமே என்னோட வாழ்க்கைக்கு நான் கண்ட கனவுக்கு ஈடாகாது. நீங்க என்னோட வாழ்க்கையை மட்டும் சதைக்கல, என் தங்கச்சியோட வாழ்க்கையும் சேர்த்து சதைச்சிட்டீங்க. போங்க சார், நீங்க போயிட்டு சந்தோஷமா உங்க ஃபேமிலியோட இருங்க அப்படின்னு அவர் எதுவுமே அதுக்கு மேல பேசாம அங்கிருந்து ஏஞ்சி வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு தலை குனிஞ்சு நிக்கவா ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அண்ணனை தான் காமிக்கிறாங்க. ஏதோ போலீஸ்காரங்க மீட்டிங் ஏதோ போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அண்ணனை ஒருத்தர் தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க தம்பி ஆட்டோ டிரைவர் முரளியை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கிட்டே போயிட்டு பார்த்துருக்கிறாரு. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. உங்க தம்பி என்ன பழசெல்லாம் திரும்ப கிளற ஆரம்பிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லையா என் தம்பி நகை எடுக்கிறதுக்காக தானே கடைக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கும் ஃபோன் பண்றாரு நம்ம டிஎஸ்பி. ஸோ ஃபோன் பண்ணி அவன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எங்க அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதா வெளியே போறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான், எங்க போனான்னு தெரியல அப்படின்னு அங்க இருக்கிற அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட போனை கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் எங்க போயிருக்கான் தெரியுமாமான்னு சொல்லி கேட்கறாங்க. தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ போனையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்க இருந்தாலும் ஏது பண்ணாலும் அவனோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க, அவன் எங்க இருக்கான்னு பாருங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவரை செக் பண்ணு சொல்றாங்க. அதே நேரத்தில் அபிஷியலா 2 போலீஸ்காரங்களை இங்க இருக்கிற டிஎஸ்பி இறக்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. இந்த ஃபைலில் இருக்கிற போட்டோவை அவன் எங்க போறான் என்ன பண்றான் A to Z கரண்ட்ல அப்பப்போ எனக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணங்காரனே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா தான் நம்ம ஹீரோவோட போட்டோ. இந்த விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அண்ணனும் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட மொபைல் நம்பர் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் நம்ம ஹீரோவை ஒரு 10 போலீஸ்காரங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு காரை எடுத்துக்கிட்டு போயிருப்பார்ல ஒரு ஸ்டேஷனுக்கு, அந்த சீனை இப்போ காமிக்கிறாங்க. இப்போ ஸ்டேஷனுக்குள்ள தான் உட்காந்துருக்காங்க. நம்ம மகேஷ் இருந்தார் இல்லையா ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவரே களத்துல இறங்கி ஷீபா மார்டின் கொலை கேஸுக்கான ஃபைலை தேட ஆரம்பிச்சார். ஒரு கட்டத்தில் இங்க இருக்கிற ஏட்டுங்க எல்லாமே அந்த 2 ஃபைலை எடுத்து கீழே போட்டிருப்பாங்க தெரியாத அளவுக்கு. அதையும் நம்ம மகேஷ் கண்டுபிடிச்சிடாரு. இதே மாதிரி இந்த சுந்தரபாண்டியனோட ஃபைல் இங்க தான் இருக்கும். அவன் கேஸ் பட்ட அந்த கேஸ்ல அவனோட அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும், ஒழுங்கா செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற கான்ஸ்டபிளை திட்டிட்டு நம்ம மகேஷ் அந்த 2 ஃபைலை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேவையான சில விஷயங்களை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அண்ணங்காரன் யாருக்கு போனை போடுறாங்க. இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற ஏட்டுங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சுந்தரபாண்டியனோட கேஸ் ஃபைலும் கிடைச்சிக்குது. ஸோ அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டாங்க இல்லையா, அதுக்கான ஸ்லிப் அங்க இருக்குது. ஸோ அதை போட்டோ எடுத்து நம்ம டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டுட்டு உடனே நம்ம டிஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு மார்டின் ஷீபா கேஸ் எடுத்துட்டு நேரா அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற ஏட்டு சுந்தரபாண்டியனோட கேஸ் பட்ட அந்த பில்லையும் கிழிச்சு வெளியே போட்டுறாரு. ஆனா போறது மட்டும் ஒரு போட்டோ எடுத்து நம்ம டிஎஸ்பிக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டு தான் நம்ம ஹீரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காரு அந்த கேஸ் ஃபைல, அதையும் பிடிங்கி டிஎஸ்பி உடனே எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இங்க பயங்கர ஷாக் ஆகுது. நம்ம பாக்குற விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இப்ப வெளியே வராங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மகேஷ் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த ஏட்டுங்களோட டிஎஸ்பி கூப்பிடறான்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டாரு. நம்ம ஹீரோ இப்ப ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராங்க. ஸோ நம்ம ஹீரோவோட கார் வெளியே பார்க் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த காரை அங்க இருக்கிற டிராபிக் போலீஸ்காரங்க காரை எழுதிட்டு போறாங்க. என்ன சார் இது, இங்க தானே சார் என் காரை பார்க் பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நோ பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணா உன் காரை தூக்காம என்னையா பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நோ பார்க்கிங்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா தான் இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இந்த பார்க்கிங் நோ பார்க்கிங் போர்டே கிடையாது, இப்போ மட்டும் இந்த போர்டு எப்படி சார் வந்ததுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இருந்தது தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இப்ப ஸ்டேஷனுக்கு முன்னாடி நம்ம மகேஷோட புல்லட் இருந்தது இல்லையா, அந்த புல்லட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வேகமா போயிறாரு. அதே நேரத்தில் உள்ள இருக்கிற ஏட்டு ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற ஆளை திட்டுறாரு. யோ எதுக்கு அந்த பைக்கை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சார் மகேஷ் சாருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வேறன்னு சொன்னீங்க, ஸோ அதனால அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, நான் ஒன்னும் எதுவும் கண்டுக்கல, அது இல்லாம சாவி வேற புல்லட்ல இருந்தது, அதான் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. திரும்பவும் இந்த விஷயம் நம்ம டிஎஸ்பிக்கு தெரிய வருது. கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு ஐயர் ஆபீசரை சந்திக்கலாம் சொல்லி திரும்பவும் வந்திருக்கிறாரு. இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்து, சார் குற்றவாளியில அவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க வந்துட்டு அஜித் கருணாகரனோட தம்பி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ்ல இவர் குற்றவாளி இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன, அன்னைக்கு கோர்ட்ல அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தது நீங்க தான், ஸோ அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் சொல்லாத நீங்க இப்ப எதுக்காக சொல்லணும், இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஐயர் ஆபீசரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்து போச்சா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கிறாரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, சொத்துக்காக தான் அண்ணன் மேல இந்த மாதிரி ஒரு பொய்யான கேஸ் தான் போட வராரு அப்படிங்கிற மாதிரி கூட மாத்த முடியும் அப்படின்னு. இதெல்லாம் கேட்பாங்கப்பா, நான் என்ன பண்ண முடியும், இந்த கேஸை பேசாம இப்படியே விட்டுடு அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் வராரு, சார் உங்களை பாக்குறதுக்காக முக்கியமா ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உள்ளேயும் வராரு. அப்படி அவர் வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த ஒரு பைக்கை வந்துட்டு திருடிட்டு போயிட்டாரு இந்த ஆளு. ஸோ அந்த பைக்கு மகேஷோட பைக்கு. ஸோ யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம சாவி இருந்ததுக்காக அந்த பைக்கை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி இவர் மேல கேஸும் போட்டிருக்காங்க. அதனால இவர் அரெஸ்ட் பண்ணணும் சார் சொல்லி அங்க இருக்கிற ஐயர் ஆபீசர்ட்டு அங்க
இருக்கிற எஸ்ஐ சொல்றாரு நம்ம ஹீரோவோட ஃபேஸே மாறி போகுது. இப்ப கட் பண்ணா அப்படியே வெளியே வராரு. அங்க இருக்கிற எஸ்ஐ டேய் சாவியை குடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட மரியாதை இல்லாம அந்த சாவியை வாங்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கடான்னு சொல்லி வண்டியில இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இந்த வண்டியை நம்ம ஹீரோ பேர்ல தாங்க இருக்கு, இன்னுமே மாத்தாம தான் வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது திரும்பவும் நம்ம ஹீரோ வண்டியை என் பேர்ல இருக்கு சாவி குடுறா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பதிலுக்கு சாவியை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோட அண்ணா பயங்கர வெறியில இருக்கிறாரு. அதே நேரத்தில் தம்பிக்கு கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம். சோ அந்த ட்ரெஸ் உங்க கையில கொடுக்கணும், அண்ணன் கையில பொண்டாட்டி கறி கொடுக்குறான். அண்ணனும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அங்க இருந்து முறைச்சு பார்த்துட்டு தான் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த அண்ணன் பொண்ணு கட்டிக்கு போறோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரோடியூஸ்லாம் நம்ம ஹீரோ கிட்ட பண்ணி வைக்கிறாங்க. அப்ப வந்துட்டு போட்டோ எடுக்க தப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல போன் என்கிட்ட இல்லையாமா கீழே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கார் இல்லையா போலீஸ்காரு, அவரோட போனை எடுத்துட்டு வந்து இந்த போன்ல இருந்து போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்த போட்டோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நம்ம ஹீரோ எடுத்த போட்டோ எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல வந்துட்டு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு. அந்த கான்ஸ்டபிள் சுந்தரபாண்டியனோட ட்ரங்க் அண்ட் டிரைவ் அந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லிப்பை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ஸோ அந்த போட்டோ நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. அதுல இருக்கிற அட்ரஸையும் படிச்சிடறாரு. இவர் அந்த போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம டிஎஸ்பி நேரா வந்து என் போன் என்னடா பண்றன்னு சொல்லி பிடிங்கிட்டு போயிடறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒருவேளை அந்த அட்ரஸை பார்த்துருப்பானு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ சகஜமா தான் இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு அண்ணக்கார வெளியே எஞ்சி பார்த்தாதான் நம்ம ஹீரோ அவரோட புல்லட் எடுத்துட்டு எங்கேயே கிளம்பவா ஆரம்பிக்கிறாங்க. வளையம் சோறுறது நம்ம ஹீரோயின் தான். ஸோ அண்ணக்காரனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது தம்பி மேல. ஒளிஞ்சு நின்று தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த பக்கம் உள்ள போயிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவன் ஒருவேளை அந்த அட்ரஸ் தேடி போவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அண்ணங்கார யோசிச்ச மாதிரியே தம்பிக்காரனும் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு தான் போறாரு. அந்த அட்ரஸ் போய் பாக்குறாரு. மிஸ்டர் சந்திரபாண்டியன் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு. வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, சந்திரபாண்டியர் இல்ல, நான் தான் இந்த வீடு அவருக்கு வாடகை விட்டுருந்தேன், இப்ப நான் இங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாரு. அவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமா, நான் அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் அவரும் ஃப்ரெண்டு, ஸோ அவரை கான்டாக்ட் பண்ண முடியல, ரொம்ப நாள் கேப் விட்டுட்டேன், அதனால தான் அவர் அட்ரஸ் தேடி இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒரு பிட்ட போடுறாரு. பதிலுக்கு அவரும் அவர் எங்கேயே போயிட்டாருங்க, இந்த வீடு அவருக்கு வாடகை விட்டுருந்தேன், போயிட்டு வரேன்ட்டு போன ஆளு அவரை கொஞ்ச நாளாவே காணா அப்படிங்கிற மாதிரியும் இவர் பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆளு எப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவர் கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன வயசு ஒரு 35ல இருந்து ஒரு 40 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ரொம்ப தங்கமான மனுஷன், எங்களுக்கு அவர் கடவுள் மாதிரி அப்படின்னு இவர் ஒரு பக்கம் பேசுறாரு. அவரோட வேற அட்ரஸ் ஏதாவது இருக்கா, நீங்க வாடகைக்கு விடும்போது டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, கடவுள்கிட்டே போயிட்டு நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் வாங்க முடியுமா, அப்படிதான் அவரு எங்களுக்கு கடவுள் மாதிரி வந்தாரு, கடவுள் மாதிரியே மறைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஆளுக்கு கிட்டத்தட்ட வயசு 46 வயசு கிட்ட தான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைச்சிருக்கு. டாக்டரால முடியாத 15 வருஷம் ட்ரீட்மெண்டால முடியாதது அந்த சந்திரபாண்டியன் எங்களுக்கு ஒரே மாசத்துல ரெடி பண்ணி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு குழந்தைய பிறந்தது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது விண்டோக்குள்ள ஏதோ ஒரு சிலை ஒன்று இருக்கிற மாதிரி பார்க்க வராரு. அது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அங்க இருக்கிற வயசானாலும் சிரிக்கிறாரு. என்னதான் எங்களுக்கு வயசானாலும் எங்க 2 பேருக்குள்ள தாம்பத்தியில ஒரு அட்ராக்ஷன் வேண்டும் இல்ல, அதுக்காக தான் இது பூஜை இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக நீங்க அவருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு சரி பண்றதுக்காக தான் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் சொல்ல, அந்த வயசானவர் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 லட்சம் கொடுத்துப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லவ ஆரம்பிக்கிறார். அவர் 10 கேட்டனாலும் நான் கொடுக்கறதுக்கு தயார் தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கூட தான் நம்ம ஹீரோ இருக்காரு. இந்த கேஸ்ல நீ கண்டுபிடிச்ச அக்யூஸ்ட பிடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. என்ன எனக்கு ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க எனக்கும் என் அண்ணனுக்கும், அதனால எங்க குடும்பமே பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இந்த பக்கம் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணுங்களாம் ஒரு கேங்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட அங்க இருக்கிற ரவுடி பசங்க சண்டைக்கு போறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ போலீஸ் இல்லையா, அவங்கள போட்டு வெளுன்னு வெளுக்கவா ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் என்ன போலீஸா இந்த அடி அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அடுத்த நாள் காலையில அப்படியே காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஐஜிக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட அண்ணன் பத்திரிகை எடுத்து கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐஜி அண்ணனுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் சொல்றாரு. என்ன அப்படின்னா, உன் தம்பி காலையில வந்தாருப்பா, வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அண்ணக்காரனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஒருவேளை இந்த கேஸ முக்கியமான லீடை கண்டுபிடிச்சிட்டானோ நாம எல்லாம் கூண்டுக்கு போக போறோமோன்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப கொலை நடந்த அந்த மார்டின் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடுறாரு. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோ போஸ்டிங்ல இருக்கிறது மகேஷ் அவரோட ஃப்ரெண்ட் இருந்தார் இல்லையா, அவரை வேற இடத்துக்கு மாத்தி விட்டு அந்த இடத்துக்கு தான் இவரு வந்திருக்கிறாரு. சோ மார்டின் வீட்டுல ஏதாவது தேடி பாக்குறாரு, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல. ஆனா உங்க ஒரு பூனை செத்து போய் பயங்கரமான நாத்து அடிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு சிலை இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு பூஜை பண்ணி பணத்தை பறிச்சுட்டு ஓடுற ஒரு அக்யூஸ்டா இருக்க நம்ம சுந்தரபாண்டிய
பையன் இங்கேயும் வேலை பார்த்துருக்கிறது தெரிய வருது. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அண்ணனை பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. போனவனே சல்யூட் அடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அண்ணங்காரன் வந்த ஹீரோக்கு நேரா ஒரு லெட்டர் தூக்கி கொடுக்கிறாரு. என்னன்னா, இது உன்னோட டிரான்ஸ்பர் லெட்டர், இனிமே நீங்க இருக்கவே கூடாது, உன்னை தூக்கி வேற ஏரியாக்கு அடிச்சிருக்கிறேன், அங்கே அது போய் ஒழுங்கா இருந்துக்கோ அப்படின்னு மிரட்டியும் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீ வரவே கூடாது, நான் மட்டும் இல்ல யார் கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டவே ஆரம்பிக்கிறாங்க. நீ இன்னைக்கே கிளம்பணும், நாளைக்கு நாளைக்கெல்லாம் காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, நீ போனாதான் அங்க இருக்கிற எஸ்ஐ அவரு கிளம்பு வர அப்படின்னு அண்ணங்காரன் தம்பிக்கு ஆர்டர் போறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ மறுபேச்சு பேசாம அண்ணன் சொன்னதையே எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்றாரு. கிளம்பும்போது அவரோட ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருந்தது இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ஒரு பேப்பர் கொடுக்கறாரு. என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முக்கியமான சிறப்பு பூஜை மூலமா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கப்படும் சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று அடிச்சு அந்த டீ கடையில கொடுக்கறாரு. அந்த டீ கடை ஆளுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஃபிட் இல்லையா, கொடுத்துவிட்டு இதை பாரு தம்பி, யாராவது வந்து கேட்டாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது, ஏதோ ஒரு ஆள் வந்தா இங்க ஒட்டிக்கிட்டுமான்னு கேட்டா நானும் சரிதான் ஒட்டிக்கப்பா அப்படின்னு சொன்னேன், இதை மட்டும் தான் யார் கேட்டாலும் சொல்ற, மற்றபடி என்னோட அட்ரஸ் எதையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அவர்கிட்ட சொல்லிட்டு போஸ்டரையும் கொடுத்துருப்பாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவருக்கு டிரான்ஸ்பர் போட்ட அந்த இடத்துக்கு தான் கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அந்த போஸ்டர் பார்த்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம்லாம் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரிங்க, அதுக்காக நேரங்காலெல்லாம் ஒதுக்கி தான் பண்ணணும் அப்படின்னு இவரும் போனை கட் பண்றாரு. கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அண்ணன் எல்லாமே போலீஸ்காரங்க எல்லாமே கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் மாறன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த போலீஸ்காரர் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. அவருக்கு ஏதோ பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு கடன் லோன் இஎம்ஐன்னு ஏகப்பட்டது இருக்குது. அது மட்டும் இல்லாம 2 பொண்ணுங்களும் இப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியான நேரத்துல என்ன தேவையில்லாம கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துறாதீங்க சார், என்னோட பென்ஷன் கட் ஆயிடும், அதுக்கப்புறம் என் நிலைமையே வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட அண்ணனும் அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இருக்கல, நான் அந்த அளவுக்கு விட்டுருவேனா, அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டது நான் தான், அந்த இடத்துல அவன் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம இருக்கிறதுக்காக எவ்வளவு குறைச்சலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சலை சொல்லி ஹையர் ஆஃபீஸர் மூலமா நான் கொடுக்க வைக்கிறேன், மற்றபடி இங்க யாரும் எதையும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. லா காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற வாத்தியாரு நம்ம ஹீரோவை கேட்டுக்கிட்டு இருக்காராம், அவர் எப்ப வராரு ஏது வராரு அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு இல்லையா, அதையும் சொல்றாரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வராரு. வந்த உடனே அங்க புதுசா ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு. ஜான்சின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. இந்த அம்மாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா புருஷங்காரன் விட்டுட்டு போயிட்டான், குழந்தை குட்டி எதுவுமே கிடையாது, அதனால தனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சாட்ல ஒருத்தர் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த ஆளு பேரு தீபக் குமார். ஸோ தீபக் குமாரும் இந்த அம்மாவும் 2 பேரும் ரொம்ப நாளா பேசியிருக்கிறாங்க, லவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தீபக் குமார் ஒரு 50,000 ரூபாய் பணத்தை கொடுமா, ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு கடனா கேட்டு வாங்கியிருக்கிறார். வாங்கின பணத்தை சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் கரெக்டாகவும் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றேன், காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் ஒரு வீட்டை ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த வீட்டோட கிரகபிசத்துக்கும் நம்மளோட கல்யாணத்துக்கும் ஒரே டேட்டை வச்சிரும் சொல்லிட்டு சில வேலைகள்லாம் இருக்கு, வீட்டு வேலைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுமா, ஒரு வாரத்தில் திருப்பி தரேன்னு இந்த அம்மா கிட்ட 1 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் இந்த அம்மாவோட போன் காலை எடுக்கிறதுல போனை பிளாக் லிஸ்ட்ல போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாரு. ஸோ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வீட்டோட போட்டோ இதுதான் சார்னு நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ இவரும் வாங்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னா, டே சந்திரபாண்டியா, நான் தான்டா முஷிப் பேசுறேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு திரும்ப நீ அந்த போஸ்டர் ஒட்டி யாரெல்லாம் ஏமாத்த பாக்குற அப்படின்னு ஒருத்தர் காட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்ன விஷயம்னா, சுந்தரபாண்டியன் ஃபாலோ பண்ணது அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குற அந்த பூஜை. ஸோ அந்த பூஜையோட போஸ்டர் தானே அங்க இருக்கிற டீ கடையில ஒட்டினாரு. ஸோ அதை பார்த்து தான் அவனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆளு போனை போட்டு நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஒரு பக்கம் எனக்கு ஏதாவது காப்பாத்துங்க, என் பணத்தெல்லாம் வாங்கி கொடுக்குன்னு நம்ம ஹீரோ போன் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் திட்டிப்புறாரு. வாயை மூடி, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை ஒருத்தன் போன் போட்டு நீ திரும்ப வந்துட்டியா, ஏமாத்த தானே வந்துட்டேன்னு சொல்லி ஒரு போன் கால் வந்தது இல்லையா. ஸோ இப்போ அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அங்க இடத்துல போயிட்டு விசாரிக்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ அமுச்சு விடுறாரு. அங்க இருக்கிற ஒரு தங்கத்தை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆளுகிட்ட இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல இல்லையா, இந்த தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபாய் பணத்தை அடிச்சுட்டு போயிருக்கான் அந்த சுந்தரபாண்டியன். அதுக்கப்புறம் நான் அவனை நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் சார், ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல, ஆனா அவன் ரொம்ப நல்ல மாதிரி நடிப்பான் சார், அவனை கண்டே பிடிக்க முடியாது, பயங்கரமான திருடன் சார் அவன் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஆளு பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட ஏதாவது அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு இங்க இருக்கிற போலீஸ்காரர் கேட்க, அட்ரஸ் எல்லாம் எதுவும் வாங்கல சார், அந்த அளவுக்கு அவன் பேசிய மைண்ட் வாஷ் பண்ணிட்டான், அது இல்லாம என் வீட்டு மாடியில தான் அவனை தங்க வச்சிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மாசம் தங்கி இருக்கிறாரு. ஸோ இப்போ அந்த வீட்டோட மாடிக்கு போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது விண்டோல இருந்து பார்த்தா முன்னாடி அந்த மார்டின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீடு தெரியுது. இங்க இருந்து பார்த்தா மார்டின் வீடு தெரியுது. அப்படின்னாக்க மார்டினுக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமே, பழக்கம் ஏற்பட்டிருக்குமேன்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம போலீஸ்காரர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சார், எனக்கு இந்த சுந்தரபாண்டியனை தெரியும், அதனால நான் தான் அவங்க
அவங்களுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், அவங்களுக்கு வேற குழந்தை இல்லையா, இவனெல்லாம் இந்த பூஜைலாம் பண்ணி இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கறதா சொல்லி ஊருக்குள்ள நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் சார். அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான் சார். அதுக்கப்புறம் தான் மார்டினையும் ஷீபாவையும் அந்த ஆட்டோ டிரைவர் முரளி கொலை பண்ணிட்டு தான் அந்த கொலை நடந்து அவங்கள அடக்க பண்ணும்போது கூட அவன் வந்திருந்தான் சார். ஆனா அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது இவன் எந்த அளவுக்கு திருடனு. அதுக்கப்புறம் தான் அவன் ஆளே வரல அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம போலீஸ்காரட்ட. இந்த அண்ணன் நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த பொண்ணு ஒரு வீடு ஒன்று காமிச்சது இல்லையா, அந்த வீட்டை தான் அவங்க போன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்துல இந்த சுந்தரபாண்டியன் இருக்கா இல்லையா, அவன் மேல ஏதாவது கேஸோ இல்ல எஃப்ஐஆரோ வேற எங்கேயாவது ஃபைலா இருக்கா அப்படின்னு அங்க இருக்கிற கிரைம் ரெக்கார்ட் பிரான்ச்சுக்கு போன் போட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுல 3 பேர் இருக்கு. சரியான ஏதோ ஒரு அடையாளம் சொல்லுங்க சார்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனை பத்தி எந்த ஒரு அடையாளமே இல்லை. ஆனா பேரு மட்டும்தான் சுந்தரபாண்டியன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கேஸை பத்தி அங்க இருக்கிற ஆபீசர் செக் பண்ணும்போது தான் அந்த சுந்தரபாண்டியன் மேல ஒரு 3 கேஸ் இருக்கு சார். ஆனா 3மே ஒரே ஆளு தான். ஆனா இப்ப வந்துட்டு அந்த கேஸ் இல்ல, எல்லாத்தையுமே கோர்ட்ல வாதாடி அந்த கொலை இது எல்லாத்தையும் பண்ணது நான் கிடையாது அப்படின்னு நிரப்படையாத ஜாமீன் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் மேல எந்த கேஸுமே கிடையாது. அவர் ஃபாரின் போறதுக்காக பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணி வாங்கியிருக்காரு சார். அதனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் அவருக்கு ஃபிளைட்ன்றதையும் இங்க இருக்கிற ஆபீசர் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஐஜி கிட்ட மேல இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஒரு 4 நாள் லீவ் வேணும் சார்னு திரும்ப பர்மிஷன் கேட்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற ஆளோ ஏயா இப்பதான் பல வருஷத்துக்கு அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கா, உனக்குலாம் வெக்கமா இல்லையா, திரும்ப வந்து ஒரு 4 நாள் லீவ் வேணும்னு கேட்கிற, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல ஏதோ கட்சி மீட்டிங் நடக்குதா, அங்க இருக்கிற போலீஸ்காரர் நம்ம ஹீரோவை அமுச்சு விடுறாங்க. சரி, நீ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ மேல ஒரு கேஸை ஒன்று போட்டிருக்காங்க. யாரு போட்டது அப்படின்னா லவ் ஃபெயிலியர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஜான்சின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ஹீரோ மேலேயே ஒரு கேஸையும் போட்டிருக்காங்க. ஏன்னா வாடி போடின்னு கூப்பிட்டாரு, மரியாதை குறைவா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக விளக்கம் கேட்டு தான் அங்க இருக்கிற அபிஷியலா நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக நம்ம ஹீரோவா அந்த அம்மா கிட்ட சாரி கேட்டுறாங்க. அதோட அந்த பிரச்சனையும் ஒழியுது. இப்ப அந்த கட்சி மீட்டிங்காக நம்ம ஹீரோவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ல அவர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டை மட்டும் அமுச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ பாதியிலே இறங்குறாரு. அந்த சுந்தரபாண்டியங்கிறவன் இப்ப ஃபாரின் போறதா சொல்லி அங்க இருக்கிற ஆபீசர் நேத்து சொன்னார் இல்லையா, சோ அவனை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ போறாரு. சோ அங்க அவன் லக்கேஜ் எல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்கிறான். அந்த நேரத்துல சரியான நேரத்துல நம்ம ஹீரோ போயிட்டு சுந்தரபாண்டியன் கூப்பிடுறாரு. அவரு திரும்புறாரு. இப்ப அந்த ஆளு நம்ம ஹீரோ கூட்டு போய் உள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி என் பேர் சுந்தரபாண்டியன் தான், உண்மைதான், என் மேலதான் அந்த கேஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் உண்மைதான். ஆனா நீங்க தேடுற ஆளு நான் கிடையாது. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் தெரியும் என் பேர்ல யாரோ நிறைய தப்புகளையும் நிறைய கிரைம்களும் பண்ணிட்டு இருக்கிறதா என் மேல ஒரு கேஸே போட ஆரம்பிச்சாங்க. நான் ஷிப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான கேஸால கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சதால எனக்கு அந்த வேலையும் போயிடுச்சு. இன்னைக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட என்கிட்ட காசு கிடையாது. அதனால வெளிநாட்டுல ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக தான் இப்ப நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சார். தயவு செஞ்சு திரும்ப என் மேல பொய்யான கேஸை போட்டு திரும்பவும் என்ன உள்ள தள்ளிடாதீங்க. ஆல்ரெடி நான் கோர்ட்ல வந்துட்டு என் மேல எந்த தப்பும் கிடையாது, அந்த தப்பு பண்ற ஆளு நான் இல்லைன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நான் அங்க சாட்சி சொல்லிட்டு நிரபராதின்னு வெளியவும் வந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறமும் ஊர் மக்கள்கிட்ட என்னால அந்த மாதிரி பதில் சொல்ல முடியல. அதனாலதான் நான் வெளிநாட்டுக்கு போறேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவன் சொல்றத நம்பல. ஒருவேளை இவனா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நம்ம சுந்தரபாண்டியனை போட்டோவை எடுக்கிறாரு. எடுத்து முசீப்னு சொல்லி ஒருத்தவன் சுந்தரபாண்டியனை நல்ல அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தன் நம்ம ஹீரோக்கு போனை பட்டு திட்டினா பாருங்க. ஸோ அவன்கிட்ட இந்த போட்டோவை அமிச்சு இந்த ஆளாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு போனை பண்ணுங்க சொல்லி அங்க இருக்கிற நம்ம மகேஷ் கிட்ட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா மகேஷால இப்ப போக முடியாது, நான் வந்துட்டு ஒரு டெத்ல இருக்கேன் சார் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆன மாறன் சார் இருக்காரு இல்லையா, அவரு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கிறாரு. ஸோ அங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட அண்ணனை காமிக்கிறாங்க. இந்த கேஸ்ல இருந்து இவன் மட்டும் தப்பிச்சுட்டான், நாமெல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல அந்த போட்டோவை வேற ஒருத்தவங்களும் ஃபார்வர்ட் பண்றாங்க. ஸோ அவங்களும் இப்ப நம்ம ஹீரோக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணிட்டு இந்த ஆளு இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அங்கிருந்தே வெளியே வராரு. போனவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. திரும்ப வந்து இந்த ஆளுகிட்ட இறந்து போன அந்த மார்டினோட போட்டோவை காமிக்கிறாரு. இந்த ஆளை நீங்க பாத்திருக்கீங்களா சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, சார் பாத்திருக்கிறேன் சார், சுந்தரபாண்டியன் தேடி என் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு தான் வந்தாரு. இந்த பக்கத்துல ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு தான் என்ன பாக்குற மாதிரி சாக்கில் வந்தாரு. என்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டாரு. ஆனா அவர்கிட்ட நான் புரிய வச்சேன். அதுக்கப்புறம் தான் இவர் அங்கிருந்து கிளம்பினாரு. அதுக்கப்புறம் இறந்து போன விஷயம் தான் சார் எனக்கு தெரிய வந்தது. அது கூட நான் நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்தேன். அதனாலேயே இவர் நான் இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி இங்க இருக்கிற ஆளு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஜான்சி கிட்ட வந்துட்டு தீபக் குமார்ங்கிற பேர்ல ஒருத்தவன் காதல பண்ணி பணத்தை ஏமாத்தினான் இல்லையா, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அந்த நம்பரோட அட்ரஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அங்கேயும் போயிட்டு நம்ம ஹீரோவோட டீம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட கேட்டதுக்கு, சார் எனக்கு அது எந்த சம்பந்தமே இல்லை, அந்த சிம்மு வந்துட்டு என் பேர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன தேடி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு அந்த விஷயமே தெரியும். அந்த சிம்மு கூட நான் எதுக்காக வாங்கினா டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் கேட்டாரு சொல்லி தான் சார் அவருக்கு வாங்கி கொடுத்தேன்.
ஏதோ எனக்கு கொஞ்சம் கப்பல்ல வேலை கிடைக்குங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட இந்த உதவி கேட்டேன்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் சொல்றாரு. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அதுக்காக கிஃப்ட்டை ஒன்று ரெடி பண்ணி நம்ம ஹீரோயின் கையிலே கொடுத்துட்டு போறாரு. இப்போ இன்னொரு பக்கத்துல அந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஆளு போயிட்டு பாக்குறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என் பேர்ல வந்துட்டு இந்த மாதிரி கிரைம் நடக்குதுங்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் தெரியும். அதுக்காக அவனுக்கே நான் போனை போட்டு எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி ஷிப்ல வேலை கேட்டேன். அதுக்காக அவன் ஒரு 25,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற லொகேஷனுக்கு வான்னு சொன்னான். நான் அவனை எப்படியா பிடிச்சிடலாம் சொல்லி தான் சார் போனேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற லொகேஷனுக்கு அந்த ஆளு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட டீம்ல இருக்கிற ஒருத்தர் அந்த பக்கம் போட்ல போகும்போது ஒரு வீட்டை ஒன்று பாக்குறாரு. சார் இந்த வீடை உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதுங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் ஜான்சின்னு ஒரு பொண்ணு தன்னோட காதலன் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. ஸோ அந்த அம்மா காட்டின வீடு தான் இது அப்படிங்கிற நம்ம ஹீரோ கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இதுவும் அந்த சுந்தரபாண்டியனோட வேலையா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல சரி வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற அந்த டூரிசம் ஆபீசரை கூப்பிட்டு போறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அன்னைக்கு நான் பணத்தை எடுத்துட்டு வந்து ரொம்ப நேரம் இதே இடத்துல தான் சார் வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ண ரொம்ப மழையும் பெஞ்சுது. ஆனா அவன் அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தான். ஸோ வெளியே வந்தவன் என் கண்ணில் வந்துட்டு ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சிட்டான். அடிச்சது மட்டும் இல்லாமல் என் தலையில இரும்பால ஓங்கி 2 அடி அடிச்சான். எனக்கு கான்சியஸே இல்லாம கீழே அப்படியே படுத்துட்டேன். என் தலையை வேற அமுக்கலாம் சேர்த்துல பாதி முகம் மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் இறந்துட்டேன்னு சொல்லி தான் அவன் என்னை விட்டுட்டே போயிருக்கிறான். ரத்தம் கூட இங்க இருக்குது பாருங்க அப்படின்னு அந்த அடிப்பட்ட இடத்தையும் அங்க இருக்கிற ஆபீசரும் காமிக்கிறாங்க. கையெல்லாம் உடஞ்சிருக்கு இந்த ஆளுக்கு. அதுல நடந்த சம்பவம் தான் இது எல்லாத்தையுமே. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு பூனை. அவன் இந்த மாதிரி தான் சார் ஏதாவது டெட் பாடியில கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காகவே பூனையை கொலை பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிருவான். மிருகங்களை கொலை பண்ணி போட்டு வச்சிருவான். இந்த நாத்து தான் இங்க அடிக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் கண்டுக்காம போயிடுவாங்க. பயங்கரமான மூலக்காரன் சார் அவன் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஆபீசர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரி அவன் ஆளு பார்க்க எப்படி இருந்தான்னு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அட்ரஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவுமே தெரியலைங்க சார். அவன் பேரை கூட கண்டுபிடிக்கல. ஆனா ஆளு சும்மா ஒரு 6.2 இருப்பான் சார். நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான். நல்ல கலரா இருந்தான். கழுத்து பக்கத்துல ஒரு சின்ன மருவறத மாதிரி தெரியுது. கையில வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு நீட்டா மார்க் ஒன்று இருந்தது சார், தையல் போட்ட மாதிரி அப்படின்னு இங்க இருக்கிற ஆபீசர் சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் தடவை ஒருத்தரை பார்க்க போயிருப்பாருங்க பாரு. அவரு கூட சொல்லியிருப்பாரு அவனோட இடது கையில நீட்டா ஒரு தழும்பு இருந்தது. ஏதோ ஆக்சிடென்ட்ல தான் அவனுக்கு அந்த டிச்சர் போட்டது அப்படின்னு அந்த ஆளு என்கிட்ட சொன்னதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ இதே அதையும் மேட்ச் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஏமாத்துறது இந்த ஆளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல நம்ம ஜான்சி காட்டினாங்களே ஒரு வீடு, அந்த வீட்டை போயிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க செக் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த போட்டோ எந்த இடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க சொல்லி அதே ஆங்கிள் நின்று கவர் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறார். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த வீட்டுல அவன் ஆள் இல்ல, பின்னாடி இருக்கிற வீடு தான் அவனோட வீடுன்னு சொல்லி நம்ம டீம் எல்லாத்தையும் கூட்டிட்டு பின்னாடி போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஒரு 2 வீலர் இருக்கு. அந்த வண்டி நம்பரை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு காரோட நம்பரு. ஆனா அதை தூக்கி இங்க பைக்குக்கு செட் பண்ணிருக்கான். ஸோ அக்கிஸ்ட் இங்க தான் இருப்பான், போயிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கன்னெல்லாம் எடுத்துட்டு உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஃபேக் ஐடிலாம் இருக்குது. ஸோ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்புக் A to Zல சந்திரபாண்டியன் பேர்லயும் இருக்குது, தீபக்குமார் பேர்ல இருக்குது, விநாயக வர்கீஸ் இப்படின்னு ஏகப்பட்ட ஃபேக் ஐடி உள்ள கொட்டி கிடக்குது. ஒரு பக்கத்துல கதவு திறந்து பார்த்தா வெளியே இருந்து பார்த்த வீடு ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்த்தா சிவா படத்துல வர மாதிரி பெரிய பணக்கார வீடு மாதிரி ஏசி செட்டப்ல வச்சிருக்கான். ஸோ அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஒரு வயசான ஆளு வராரு. யார் நீங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து நான் போலீஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ மிரட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் வீட்டுல வாடகை விடுறது மெயின்டைன் பண்றது மட்டும்தான் சார்னா, இங்க இருக்கிற ஆளு இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு, ஏதோ நார்த்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. ஸோ அந்த ஆள் எப்போ வருவாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவரு பொதுவா இன்னைக்கு தான் வந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு வரல, ஆனா கன்ஃபார்மா நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு இந்த வயசான ஆளு சொல்றாரு. ஸோ வாடகைக்கு விட்டல இந்த வீடு யாருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டோட ஓனர்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, அந்த பசங்க தான் என்ன வாடகை விட சொன்னாங்க, நானும் இவர்கிட்ட கொடுத்துட்டேன், வர பணத்துல என்னோட செலவெல்லாம் போக மீதி ஹவுஸ் ஓனருக்கு நான் அமுச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஊருக்கு போன சொன்னே ஏதாவது அட்ரஸோ இல்ல ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவும் வாங்கல சார் அப்படின்னு ஒரு பக்கம் இவனு சொல்றான். அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா கையில ஏதாவது நீல தழும்பு, கழுத்துல மறு, இந்த மாதிரி ஏதாவது ஹைட்டாவும் கலராகவும் இருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க கரெக்டா சொன்னீங்க, அவர் தான் அது அப்படின்னு இங்க இருக்கிற வயசானாலும் சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் போட்டது ஒரு விதத்துல நல்லதா போச்சுதான், எங்க ஆரம்பிச்சுன்னா அங்கவே இப்ப முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒரு எஸ்ஐயை பாக்குறதாக இந்த ஏரியாக்காக வந்திருக்கிறாரு. ஆனா எஸ்ஐ இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அந்த டெட் பாடியை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. ஸோ அங்கேயே போயிட்டு நம்ம ஹீரோ அவரை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கும்போது 2 போலீஸ்காரங்க ஒரு விபத்து நடந்திருக்கு, அந்த விபத்தை பத்தி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 அடி 2 அங்கலம் இருக்கிற நல்ல கலரா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற ஒரு ஆளு, கழுத்துல ஒரு மருவு, கையில பெருசா தழும்பு இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிற அந்த சந்திரபாண்டிங்கிறவனை
பண்ண நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஆளோட மேட்ச் ஆகுது இல்லையா. ஸோ அங்க இருக்கிற எஸ்ஐட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆமா சார், நவம்பர் 5 கரெக்டா காலையில ஒரு 5 to 6 இருக்கும், அந்த நேரத்தில் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த அங்காடையாளத்தை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. அவனோட பேரோ அவனோட அட்ரஸோ எதுவுமே தெரியல. ஆனா அவனோட பாக்கெட்ல மட்டும் ஒரு பர்ஸ் இருந்தது, அதுல ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது. அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற அட்ரஸ் போய் பார்த்தா அவனுக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வருது. அந்த அட்ரஸுமே ஃபேக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம இறந்து போனவனை முகத்தை கூட நம்மளால கணிக்க முடியல. காலையில ஆக்சிடென்ட் நடந்தால ஏகப்பட்ட வண்டிங்க மேல ஏறி மூஞ்சே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. மற்றபடி இந்த அங்காடியால மட்டும் வச்சுதான் நாங்க கண்டுபிடிச்சோம். பேப்பர்லயே ஆடு கொடுத்தோம், யாரும் பணத்தை தேடி இது வரைக்கும் வரல சார், வேற வழி இல்லாம தான் நாங்க தகனம் பண்ணிட்டோம் அப்படின்னு இங்க இருக்கிற எஸ்ஐ சொல்றாரு. அங்க இருக்கிற அந்த கேஸ் ஃபைலு அந்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம திரும்ப அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் நடந்து வராரு. திரும்பி பாக்குறாரு. இப்ப அந்த ஆளை எரிச்சாங்க இல்லையா, அந்த புகை அந்த பக்கமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்து அழுகவும் செய்யறாரு. ஒரு பக்கத்துல அரெஸ்ட் பண்ண நம்ம ஆட்டோ டிரைவர் முரளிய இவனை கண்டுபிடிச்சு இவங்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கி எப்படியாவது நிரபராதின்னு அவனை வெளியே கொண்டு வந்துடலான்னு ஒரு பக்கத்துல முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப எதுவுமே முடியாம போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல வீட்டுக்கு வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. வந்த ஹீரோ அவங்க அண்ணனை பார்த்து உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸோட ஃபைலை நம்ம அண்ணன் கையில கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல இருக்கிற பேரோட ஆளை நீ கண்டுபிடிச்சாதானே, அதுக்காக எந்த ஒரு எவிடன்ஸுமே இதுல இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணனை கேட்க இந்த மாதிரி அந்த அக்யூஸ்ட் தங்கி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ சொல்றாரு. நாளைக்கு காலைல போயிட்டு நான் அவனை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லாம போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப கூட நான் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபைலை அண்ணன் கிட்டே கொடுத்துட்டு அங்க இருந்து வரக்கத்தை வச்சுட்டு கிளம்பவ ஆரம்பிக்கிறார். அதே நேரத்தில் அண்ணங்காரனுக்கு தூக்கமே இல்லை. இருக்கிற எல்லாருக்குமே போன போட்டு டே நம்ம உடனடியே கிளம்பணும், அந்த சந்திரபாண்டியா அங்கதான் இருக்கிறான், போயிட்டு நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பிளான் போட்டுட்டு நைட்டோட நைட்டா கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ தில்லுமுல்லா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற ஸ்டேட் போலீஸ்க்கு போன போட்டு இந்த மாதிரி முடிஞ்சு போன கேஸ யாருக்கு தெரியாம சீக்கிரட்டா விசாரிக்கிறதுக்காக ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க இருக்கிற போலீஸ் டீம் வந்துகிட்டு இருக்காங்க சொல்லி அட்ரஸ்ல இருந்து A to Z எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறாரு. சோ இப்ப அந்த ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற செக் போஸ்ட்ல இவங்க மாட்டிக்கிறாங்க. இருக்கிற போலீஸ்காரங்களை எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்தரா ஒரு கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக போறோம் பர்சனல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஒரு டிஎஸ்பி தான், என்கிட்ட நீங்க கேட்கணும், பர்மிஷன் வாங்கணும், அப்பதான் என்கிட்ட நீங்க விசாரிக்கவே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்க போற கேஸுக்கு விசாரிக்கிறதுக்காக ஸ்டேட் போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களான்னு சொல்லி அங்க இருக்கிற ஆபீசர் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் காரோட பேக் சைட்ல திறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திறந்தா ஒரு சூட் கேஸ் இருக்கு. அந்த சூட் கேஸ்ல கேஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேஸை படிக்க ஆரம்பிக்கும் போது கோர்ட்ல டெர்மினேட் பண்ண இந்த கேஸை பத்தி நீங்க என்ன விசாரிக்க போறீங்க, ஃபர்தரா விசாரிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பர்சனலா விசாரிக்க போறதா இருந்தாலும் அபிஷியலா நீங்க விசாரிக்கிறதுக்கான கோர்ட் ஆர்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இங்க இருக்கிற போலீஸ்காரு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களை எல்லாத்தையுமே கைது பண்றாங்க. முடிஞ்சு போன கேஸை இவங்க எதுக்காக விசாரிக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல ஸ்டேட் போலீஸ் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வர்றாரு. ஹீரோ வந்து அண்ணன் பக்கத்திலே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அண்ணங்காரன் தம்பிக்காரனை பயங்கரமா திட்டுறாரு. ஒரு வழியா அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு இந்த கேஸை நீ கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு என்ன பதவி வேணும், ப்ரொமோஷன் வேணும், இந்த கேஸை கண்டுபிடிச்சதால உன்னை மட்டும் விட்டுடுவாங்க, நாங்க எல்லாரும் கூண்டுல போகணும்ல, அதுதான் உன் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இதை பாருங்க, அந்த கேஸோட கடைசியில நான் ஒரு முக்கியமான எவிடன்ஸை வச்சிருக்கிறேன், அது மட்டும் இல்லாம குற்றவாளி இறந்து போயிட்டான், இந்த கேஸால எனக்கு ப்ரொமோஷனோ நல்ல பேரு எனக்கு எதுவுமே வேண்டாம், குற்றவாளியான நானும் தான் தப்பு செஞ்சிருக்கிறேன், நானும் தான் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறேன், என்னை சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதே அஜித் கருணாகரன் உங்களோட தலைமையில தானே இந்த கேஸை நான் எடுத்து நடத்திருக்கிறேன், எப்பயுமே உங்களை தலைகுனியை விட மாட்டேன், ஏன்னா என்னைக்குமே நீங்க தான் என்னோட ரோல் மாடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை நினைச்சு நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு கண் கலங்கவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக ஒரு போலீஸ்காரர் இருந்திருக்கிறாரு, அதுவும் தான் தம்பியா இருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்தில் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட டீம் இங்க இருக்கிற எல்லாருமே விசாரிக்க கூப்பிடுறாங்க. விசாரிச்சதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃபோன் பண்றாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டீன் சக்கரவர்த்தி ஏதோ நம்ம ஹீரோக்கு மெயில் போட்டிருக்கிறாராம், இந்த லா காலேஜ்ல இருந்து படிச்சாரு இல்லையா, அதுக்காக ஏதோ மெயில் சில லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீ ரிப்ளை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஃபர்தரா இப்ப இந்த கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் கோர்ட்ல தீர்ப்பு வரணும், ஒரு 5 வருஷம் எங்களுக்கு தண்டனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்பவும் பேசிக்கிட்டே அந்த பக்கம் கார்ல வராரு. ஒரு கடையில டீ குடிக்கிறாரு. அந்த கேப்ல அங்க இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மொட்டை கடிதாசி ஒண்ணு வந்திருக்குது. அதையும் பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு லெட்டர். அந்த லெட்டர் யார் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க அந்த சந்திரபாண்டியன் தான் போட்டிருப்பான். அந்த லெட்டர்ல என்ன பிடிக்கிற அளவுக்கு நீங்க பக்கத்துல நெருங்கிட்டீங்க, ஆனா என்னோட முகத்தை கூட நீங்க பார்த்தது கிடையாது, ஆனா உங்களை நான் பார்த்திருக்கேன், என் எதிர்க்கிலே வந்து நின்னா கூட உங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன், ஆனா என்ன உங்களால பார்க்கவே முடியாது,
அதுக்காக ஒரு துரும்பான எவிடன்ஸ் கூட நான் விட்டுட்டு போனது கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான போலீஸா இருந்தாலும் அதை விட பல மடங்கான புத்திசாலியான திருடன் சார் நானு. அதனால என்ன நீங்க ஈஸியா பிடிச்சிட முடியாது அப்படின்னு ஒரு பக்கத்துல சவால் விட்டு அந்த லெட்டரை எழுதியிருக்கிறான். லெட்டரை எழுதிட்டு இப்படிக்குன்னு சொல்லிட்டு சந்திரபாண்டியன், தீபக் குமார், விநாயக வர்கீஸ், ராதாகிருஷ்ணன், நவாஸ் முகமது இப்படின்னு 100 பேர்ல இருக்கிற ஒரு திருடன் என்ன நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு ஒரு சவாலை விட்டு அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கான். நம்ம ஹீரோக்கு பயங்கர குழப்பம், இறந்து போயிட்டான்னு நினைச்சோம். இப்போ இந்த லெட்டர் எப்போ வந்துன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அந்த லெட்டரை கார் மேலே வச்சுட்டு டேட்டை பார்க்குறாரு. டேட்டுன்னு பார்த்தாக்கா அது வந்துட்டு அக்டோபர் 30 போட்டிருக்கிறான். ஸோ அந்த லெட்டர் பார்க்கும்போதே இன்னொரு பக்கத்தில் மேலே கார் மேலே வச்சா அந்த லெட்டர் பறந்து போகுது. அதை நம்ம ஹீரோ பிடிக்கலான்னு போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த லெட்டர் பறந்துகிட்டே போகுது. ரோட்ல போயிட்டு தான் நிற்கிது. பக்கத்தில் இன்னொரு லாரி வருது. அந்த லெட்டர் மேலே ஏத்தாம அந்த பக்கம் போகுது. என்னதான் உன்னை பிடிக்க முடியலனாலும் பார்க்க முடியலனாலும் கடைசியாக உன் நிலைமை எப்படி ஆயிருக்கு பத்தியா, ஆக்சிடென்ட் ஆகி அனாத படமா செத்து போயிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான்டா உன் முடிவு, அந்த முடிவு கூட அரவிந்த்ங்கிற நான் தாண்டா முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த லெட்டர் போட்டது அக்டோபர் 30, ஆக்சிடென்ட் ஆனதோ நவம்பர் 5. ஸோ அந்த லெட்டர் போட்டது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஆளு இறந்து போயிருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. என்னடா இது படத்தை கதையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம். படத்தோட கதை இதோட முடியல, பார்ட் 2 இருக்குது. இன்னும் சந்திரபாண்டிங்கிற ஒரே ஒரு பேர் மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி கொலைகளையும் நிறைய திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இருக்கிற அந்த கொலைகாரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருக்குது. நிறைய இடங்கள்ல கைவரிசை பண்ணியிருக்கிறான், நிறைய ஃபேக் ஐடியா உருவாக்கி இருக்கிறான். அப்படி உருவாக்குறவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மைண்ட் இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ விட பல மடங்கு அவனுக்கு கிரிமினல் மைண்ட் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். பார்ட் 2க்கான என்ன லீடு, அதுல எங்க இன்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல ஏகப்பட்ட சஸ்பென்ஸா மறைச்சிருப்பாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட்னு சொல்ல போனோம்னா இந்த படத்துக்கான வில்லன் சந்திரபாண்டியனை இது வரைக்கும் ஃபேஸை ரிவீல் பண்ணல எந்த இடத்துலயுமே. சோ அதுல ஒரு லீட் இருக்குது. ரெண்டாவது சந்திரபாண்டியனை தேடி நம்ம ஹீரோ அவனோட வீட்டை போயிட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு 2 வீலர் இருந்திருக்கும். அந்த 2 வீலரோட நம்பர் ஒரு காரோட நம்பர். அப்படி இருக்கும்போது சந்திரபாண்டியன் ஊருக்கு போனதா கூட நம்ம வச்சுக்குவோம். போனவன் திரும்ப வந்திருக்கலாம். வந்தவன் கார்லயும் வரல, பைக்லயும் வரல, சோ பஸ்லயும் வரல. அப்படி இருந்திருந்தா ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னு போலீஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க. கார்ல நடந்திருந்தா கார் ஆக்சிடென்ட் சொல்லியிருப்பாங்க. பொதுவா ஒரு ஹைவேல இறந்து போய் கடந்தான், அவன் மேல நிறைய வாகனம் ஏறிச்சு, அதனால மூஞ்சி நசுங்கி போச்சு அப்படின்னு மட்டும்தான் அந்த போலீஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நடு ஹைவேல தனியா ஒரு ஆள் எப்படி இறந்து போயிருக்கும், அது ஊருக்கு போனவன். சோ இப்படி இருக்கும்போது சுந்தரபாண்டியன் நம்ம ஹீரோவை பிளான் பண்ணி தான் அந்த இடத்துக்கே வர வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஊருக்கு போனாலும் வழக்கமா செவ்வாய்க்கிழமை வரணும். நம்ம ஹீரோவை திசை திருப்பறதுக்காக தான் அடுத்த நாள் புதன்கிழமை வருவாருங்கிறதையும் வேலைக்காரங்கிட்ட தெளிவா சொல்ல வச்சிருக்காரு அந்த சந்திரபாண்டியன். சோ இதை எல்லாத்தையுமே திட்டம் போட்டு தான் சந்திரபாண்டியன் அவனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஆளை டெட் பாடியை ரெடி பண்ணி அவனுக்கு இருக்கிற அங்காடியால மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கான். அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். அது பண்ணது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டரே பெரிய இன்ட்ட கொடுத்திருப்பாரு. அந்த லெட்டர் கார் மேல வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த லெட்டர் பறக்கும் பாருங்க, நம்ம ஹீரோ பிடிக்க போவாரு, ஆனா பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல நிக்கும், பக்கத்துல ஒரு பெரிய லாரி ஒன்று போகும், அந்த லெட்டர் மேல ஏறி இருக்காது, அந்த லெட்டர் மட்டும் அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சந்திரபாண்டியனுக்கு ஆக்சிடென்டே நடக்கல. இது எல்லாத்தையுமே சந்திரபாண்டியன் செட் பண்ண ஒரு கேம். இந்த கேமுக்குள்ள நம்ம ஹீரோ சிக்கிருக்கிறாரு. ஆனா சந்திரபாண்டியன் இன்னும் சாகாம சுத்திக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறதா பார்ட் 2க்கான லீடு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு அடுத்ததா என்ன நடந்திருக்குன்னு மைண்டுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அடுத்து என்னவா இருக்கும், இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதைகளை சந்திப்போம். தேங்க்யூ.